இயேசு கிறிஸ்து மரித்த பின்னர் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சீஷர்களும் மரியாளும் இருக்கிறார்கள். அந்த நேரத்துல உயிரோடு எழும்பின இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே திடீரென்று போய் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இது எப்படி சாத்தியம்? ஆம், மகிமையின் சரீரத்துல சடப்பொருட்கள் தடுக்க முடியாது. அவர் நினைத்த இடத்துக்கு போக முடியும். இயேசுடத்தை சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்னே கலியாக்கு போவேன். அப்ப இந்த உலக காரியங்களோ இல்லாவிட்டால் இந்த உலகத்தின் சடப்பொருட்களோ அந்த சரீரத்தை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மகிமையின் சரீரம். அதனாலதான் பேரே மகிமையின் சரீரம் என்று சொல்லப்படுகிறது. இங்க என்ன ஆச்சரியம் என்றா, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதே சரீரம் இயேசுவை விசுவாசித்து மறிக்கிறவனுக்கும் இயேசு மீண்டும் 2ஆம் தரம் வருகிற பொழுது அவனை உயிரோடு எழுப்பி அந்த சரீரம் அவனுக்கு கொடுக்கப்படும். அதனாலதான் வேதம் சொல்கிறது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை முன்குறித்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சில நேரத்துல நம்ப இல்லாம இருக்கலாம். இது எப்படி சாத்தியம்? அப்படி ஒரு சரீரம் உண்மையிலே இருக்குமான்னு. ஆம், சும்மா ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிற விண்வெளி மையத்திலேயே இந்த சரீரத்தோட பறக்குறாங்க. ஒரு 400 கிலோமீட்டர் என்பது பிரபஞ்சத்தின் பார்வையிலே ஒரு துகள் போன்ற வித்தியாசம்தான். அதிலேயே இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கும் என்றால் இது இந்த பிரபஞ்சத்தை தாண்டின பரலோக ராட்சியமான காரியம். இது இந்த பாவ சரீரத்தை தாண்டிய மகிமையின் சரீரமான காரியம். எவ்வளவு நிச்சயமான காரியங்களா இருக்கின்றன. ஆகவே இயேசுவை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கைவேலை அல்லாத நித்தியமான அந்த மகிமையின் சரீரம் காத்து கிடக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.